மாங்குடி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வணங்கி, எங்களது காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மற்றும் தமிழகம் முழுவதும் இந்த பாதிப்பு இருக்கின்ற நீர்நிலை பகுதிகளில் குடியிருப்பவர்களுக்கு அது உச்சநீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு இருக்கிறது என்பதை எல்லோரும் அறிவோம். இருந்தாலும் சட்டமன்றத்தில் மக்கள் நலனுக்காக எத்தனையோ தீர்மானங்களை நிறைவேற்றி அதை செய்கின்றோம். ஆனால் துணை கேள்வினா என்ன, அதை மட்டும் கேளுங்க. அதை சொல்லிட்டு சொல்லிடுறியா? அந்த நீர்நிலை ஆயக்கட்டு இல்லாத பகுதியில் உள்ள நீர்நிலைகளை 40-50 ஆண்டுகளாக வசிக்கக்கூடிய மக்களுக்கு இங்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அதை உச்சநீதிமன்றத்துக்கு தெரிவித்து அதை அந்த குடியிருப்பு பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு அதை அந்த இடத்தை கொடுப்பார்களா என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர் என்ன சொன்னார் எனக்கு புரியவில்லை. தனியார் கேட்டு முடிவு பண்ணிக்கலாம். விநாயகன் 90. மாண்புமிகு உறுப்பினர் தி வேல்முருகன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, ஒரு சின்ன கேள்வி. நெல்லிக்குப்பம் நகரத்தில் ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரியை தூர்வாரணும், கரையை பலப்படுத்தணும்னு கேட்குறார். அந்த கரையை பலப்படுத்துறதுக்கு அந்த ஏரியிலிருந்து மண் எடுக்கலாம். மண்டல் மண் எடுப்பதற்கு அரசு அனுமதிச்சிருக்கிறது. எனவே அந்த மண்ணை எடுத்து கொட்டிடுவாங்க. அதனால் பள்ளமாயிடும். இதுக்கு மொத்தமே செலவு 24 லட்சம். தேர்தல் உங்களுடைய கட்டமர நிதியிலிருந்தே பண்ணியிருக்கலாம். என்னத்துக்கு இது கேள்வி போட்டு வந்து இதெல்லாம் சொல்லணும். மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் 23 ஏரிகள் நீர்ப்பாசனத்துறையிலும் 12 ஏரிகள் நம்முடைய ஊராட்சி ஒன்றியத்திலும் வருகிறது. இந்த 23 ஏரிகளும் நம்முடைய தென்பண்ணை ஆற்றை ஒட்டி இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்கின்ற போது நத்தம், சிறுகிராமம், சோழவள்ளி, ஒட்டாம்பாக்கம், நெல்லிக்குப்பம் போன்ற 23 ஏரிகளுக்கும் ப்ராப்பர் சேனல் அமைத்து கடலில் கலக்கின்ற நீரை முறையாக ஏரிகளிலே வழியாக மடைமாற்றம் செய்து அங்கு சுமார் 5000க்கும் மேற்பட்ட ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாசன பெறுகின்ற வகையில் அதை அமைத்து தருவதற்கு முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். சொன்ன ஏரிகளுடைய வேலைகளை பொறுத்தவரைதான் எஸ்டிமேட் போடப்படும். அது அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமைக்கு ஏற்ப எடுத்துக்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய தொகுதியில் நத்தம், சிறுகிராமம், வீரப்பெருமுள், சேமக்கோட்டை, மணப்பாக்கம், கொளப்பாக்கம், பைத்தாம்பாடி, உளுந்தம்பேட்டு, எணதிரிமங்கலம், கரும்பூர், உறையூர், அக்கடவள்ளி, கன்றக்கோட்டை, புலவனூர், மேல்குமாரமங்கலம், அனந்தபுத்தூர், எல்லன்புரம், பூங்குணம், செட்டிப்பற்றை, ஏழ்மேடு, பிஎன் பாளையம், பன்றக்கோட்டை, மேல்பட்டாம்பாக்கம், அதுபோன்று கெடிலம் ஆற்றின் சொல்லும் போது ஒரு பேரை சொல்லி இது உட்பட இத்தனை ஏரின்னு சொல்லிடலாம். அதான் 23 ஏரிகள் சொல்லிட்டேன். அதே மாதிரி நம்முடைய கெடிலம் ஆற்றை ஒற்றமேரிக்கு நெய்வேலி தொகுதிக்கும் எனக்கும் சேர்த்து ஒரு 12 ஏரிகளுக்கு மேல் இருக்கிறது. நாங்கள் வேண்டுவது ஒவ்வொரு முறையும் மழை பெய்கின்ற போது கெடிலம் ஆற்றின் வழியாகவும் தென்பண்ணை ஆற்றின் வழியாகவும் உபரி நீர் பல மில்லியன் லிட்டர், கோடிக்கணக்கான மில்லியன் லிட்டர் தண்ணீர் கடலில் கலக்கிறது. ஆதலால் நீர்ப்பாசனத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு விரிவான திட்டத்தை தயார் செய்து அந்த மாவட்ட கனிம நல நிதியின் ஊடாகவும் என்எல்சி நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு தருகின்ற ராயல்டி நிதியின் ஊடாகவும் அந்த மாவட்டத்து மக்களுடைய மேம்பாட்டிற்கு அந்த நிதியை பயன்படுத்தி இந்த ஏரிகளை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி அங்கு தொடர்ந்து நாங்கள் விவசாயம் செய்வதற்கு எதிரான வாய்ப்பை உருவாக்கி தருவீர்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். காரணம் அமைச்சர் அவர்கள். அதைத்தான் நான் பேரவைத் தலைவரே, அதைத்தான் முன்னாலே சொன்னேன். அவர் தொகுதியில் இருக்கிற ஏரிகளை முழுவதும் அவர் ஒப்பித்திருக்கிறார். எனவே அவைகளையெல்லாம் எதில் செய்யலாம், எதில் முடியாது என்பதையெல்லாம் அரசு அந்த எஸ்டிமேட்களை பார்த்த பிறகுதான் நிதி நிலைமைக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் நாகை பாலி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரூபாய் 465.43 கோடி மதிப்பீட்டில் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஆதனூர் மற்றும் குவாரமங்கலம் கிராமங்களுக்கு இடையில் கொள்ளிடம் ஆற்றில் கட்டப்பட்டிருக்கிற கதவணை இன்னும் செயல்படாமல் இருக்கிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த கதவணையை செயல்பட ஆவண செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவரே, அது ஒரு சிறு வேலை பாக்கி இருந்தது. இல்லாவிட்டால் சட்டமன்றத்துக்கு முன்னாலே திறந்திருப்போம்.
ஆக விரைவில் சட்டமன்றத்துக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுதோ ஒரு முடிகிற பொழுது சார்ந்த வைக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் சுந்தரராஜன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேட்டூர் அணையில் தற்போது நீர் உபரியாகவே இருக்கிறது. கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாயிலுக்கு எல் சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும். ஏனென்று சொன்னால் இதைவிட குறைவாக தண்ணீர் இருந்த காலத்திலே கூட மாண்புமிகு அம்மா அரசிலும் எடப்பாடியார் அரசிலும் எல் சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிட்ட ஒரு வாடிக்கையான நிகழ்வுதான். ஆகையால் இந்த முறை அவசியம் தண்ணீர் திறந்துவிட அமைச்சர் முன் வருவாரா என தங்கள் வாயில அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மேட்டூரில் தண்ணீர் இருக்கிற காரணத்தாலே கால்வாயில திறக்க வேண்டும் அல்ல, அந்த கால்வாய்க்கு தேவை என்றால் அரசு அது கவனிக்கும். மாண்புமிகு உறுப்பினர் ஜோசப் சாமுவேல். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள கொரட்டூர் மற்றும் அம்பத்தூர் ஏரிகள் பல ஆண்டுகளாக தூர்வாரி ஆழப்படுத்தாத காரணத்தினால் மழைக்காலங்களில் அம்பத்தூர் தொழிற்பேட்டை, பற்றவாக்கம், கொரட்டூர் வீட்டு வசதி வாரியம், நார்த் அவென்யூ, ஈஸ்ட் அவென்யூ ஆகிய குடியிருப்பு பகுதியில் மழைநீர் சென்று பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகிறது. எனவே மிகவும் அவசியமாக கொரட்டூர் மற்றும் அம்பத்தூர் ஏரிகளை இந்த ஆண்டு தூர்வாரி ஆழப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்களை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அவர் மாண்புமிகு உறுப்பினர் குறிப்பிட்ட ஏரிகளில் நிலைமை என்ன என்பதை எங்களுடைய அதிகாரிகள் மூலம் தெரிந்து தேவை என்றால் நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் தாவ் உதயசூரியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஐயா கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலகட்டங்களில் மாவட்டந்தோறும் நீர்ப்பாசன கருத்தரங்கு நடத்திய நிகழ்வுகள் உண்டு. அப்படி விவசாயிகள் சொல்லுகின்ற கருத்துக்கெல்லாம் ஏற்றுக்கொண்ட அமைச்சர் அவர்கள் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு எதை விரும்புகிறாரோ அந்த ஏரியை தூர்வாருவதற்கு அப்போதெல்லாம் ஒரு ஏரியை கொடுக்கப்பட்டது. அதே போல இப்போது ஏரியை தூர்வாருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு தொகுதிக்கு ஒரு ஏரியை ஒதுக்குவதற்கு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர் தெரிவித்த அந்த திட்டம் தலைவர் கலைஞர் காலத்திலே கொண்டு வந்தது நல்ல திட்டம் கூடாது, அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து அல்ல. எனவே இது குறித்து முதலமைச்சர் பேசி தேவை என்றால் நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் அருள்மொழி தேவன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி. நான் வழக்கமாக மாண்புமிகு அண்ணன் நீர்வளத்துறை அமைச்சகத்தில் கேட்கின்ற கேள்விதான், கடல் நீர் வெள்ளாற்றில் உட்புகுந்து நிலத்தடி நீர் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் ஏதுவாக இல்லாத நிலை மாறிய காரணத்தினால் கால்நடைகள் கூட அந்த வெள்ளாட்டு நீரை அருந்துவது. துணை கேள்வினா என்ன வேணும்? எனவே நேற்று நாங்கள் மிகவும் தடுப்பணை கட்ட அறிவிப்பு வரப்படும் என்று எதிர்பார்த்தோம். ஒரு சிறப்பு அறிவிப்பாக மாண்புமிகு உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா. தடுப்பணை கட்டுவதற்கு துணை கேள்விக்கும் நீங்க அறிவிப்புக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மாண்புமிகு உறுப்பினர் ராஜா கேளுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பதிலே சொல்லேனா தாம்பரம் நகர பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவு பெற்று தாம்பரம் பெரிய ஏரி, பொதுத்தாங்கல், கடப்பேரி பெரிய ஏரி, இந்த 3 ஏரிகளையும் தூர்வாரினால் நிலத்தடி நீர் சிறப்பாக இருக்கும். அதை இந்த அரசு செய்து தருமா என்பதை தங்கள் மூலமாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். தூர்வாரத்துக்கு தானே இலாக்கா இருக்கு. ஆகையினால தேவை என்றால் அந்த ஏரிகள் தூர்வாரப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.